எல்லாருக்கும் வணக்கம். ஐ லவ் யூ. டைம் ஆயிடுச்சு, கட்சியாக என்கிட்ட மாதிரி கொடுத்துட்டாங்க. நான் வந்தது ப்ரொமோஷன் தான். எங்கேருந்து ஆரம்பிக்க தெரியல. முதல்ல நான் படத்தை பற்றி சொல்கிறேன். ட்ரெய்லர் பார்த்தேன் சார். அந்த டைட்டிலே ரொம்ப நல்லாயிருக்கு. சிங்கப்பூர் சலூன் சவுண்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. ஏதோ புதுசாக ஆரம்பித்த சேனலோட லோகா மாதிரியே இருக்குது சார் உங்கள் படத்தோட டைட்டில். அந்த எஸ்எஸ்ன்னு போட்டுக்குது. ட்ரெய்லரில் வந்த வசனம், அது கொடுக்குற எனர்ஜி எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த ட்ரெய்லரே நிறைய பேர் தியேட்டர் கூட்டுறோம் நான் நம்புகிறேன். அப்புறம் பாலாஜி ஸ்க்ரீனில் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. பாலாஜி நானும் ரொம்ப வருஷம் முன்னாடி பிக் எஃப்எம்மில் வந்து பேசிட்டு ஒரு படம் ஸ்க்ரீன் பிளேலாம் பேசிட்டு மொட்டமாக உட்காந்து ரொம்ப நேரம் ஒரு மணி நேரம் தம் அடித்து பேசிட்டோம். இல்லை ரொம்ப நேரம் நினைக்கிறேன் பேசியிருந்தோம். நான் அங்கேருந்து அவரை இவ்வளோ தூரம் தாண்டி அப்புறம் நான்காடுதலை பார்த்து இங்கே பார்க்க வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவருடைய வளர்ச்சி, அப்புறம் அவர் பேசுகிற விதம், அவர் தைரியமாக தன்னோட கருத்துக்களை பேசுகிற விதம், இது அத்தனையும் நான் ரொம்ப ரசிக்கிறேன். அவங்க சத்தம் ரொம்ப நல்லா இருக்கு பாலாஜி. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நல்லா இருக்கு. அப்புறம் தட்டிருக்கு இல்லைன்னா கஞ்சத்தனம். ஒருத்தர் பண்ண நல்லதை பேசும்போது சந்தோஷம் பாராட்டிடலாம். ஒன்றும் இல்லை. இந்த கோகுல், ஓகே, கோகுல்னு அந்த டைரக்டர் வந்து நிஜமாகவே ஒரு பெரிய டார்ச்சர். அவரோட வேலை செஞ்சுருக்கீங்க. ஏன்னா ராஜன் சார் வந்தார், யாராவது கான்ட்ரவர்சியாக பேசுவான்னு பார்த்தேன், யாருமே பேசலை போல. சரி, நானாவது பேசிட்டு போய்டுறேன். பெரிய டார்ச்சர் தான். அவருக்கு வந்து ஒரு அடமாட்டம் தான் இருப்பார். ஆனால் கூகுள்ஸோட வேலை பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராசஸ் அவர். அது ஒரு எனக்கு அவர் சுமார் மூஞ்சி குமார் வந்து அவர் எப்படி உருவாக்கியிருப்பார் அப்படின்னு அவர் மைண்டில் எப்படி அந்த ப்ராசஸ் நடத்துறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஜுங்காவாக இருக்கட்டும், ஒரு சீனை ஆடியன்ஸ்க்கு இன்னும் எவ்வளோ தூரம் எங்கேஜிங்காக கொடுக்க முடியும்னு யோசிக்கல. பெரிய கில்லாடி அவர். அவரோட வேலை பார்த்த எனக்கு 2 படம் மிக சிறந்த அனுபவம். இது ஒன்றுமே இல்லை. இன்னும் நீங்கள் இன்னும் பெரிய மேஜிக்லாம் பண்ணுவீங்க. நான் அது ரொம்ப நாள் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நான் அவர் ஜுங்கா பண்ணி முடிச்சக்கப்போ சொல்லிட்டு இருப்பேன், இது ஒன்றுமே இல்லை சார், அவரோட பிரெயின் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரி. அது அவர் எங்கேருந்து எந்த சென்ஸ்லேருந்து காமெடி பிடிக்கிறாரு, ஒரு சீன் எப்படி கன்சியூவ் பண்ணுறாரு, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஸோ சார், உங்களுக்கு வாழ்த்த வயது இல்லையே, வணங்குகிறேன் சார். சத்யராஜ் சார், ஐ லவ் டு ஒர்க் வித் யூ சார். நீங்கள் நான் ரீசெண்டாக தொடர்ந்து உங்களுடைய பழைய படங்கள்லாம் பார்த்துருக்கேன் சார். தெற்கு திருமச்சானாக இருக்கட்டும், அமைதிப்படியாக இருக்கட்டும். அப்புறம் நான் வந்து உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கலாம். பெரிய அநியாயம் சார்லாம் சொல்லாதீங்க சார். அப்படி நீங்கள் வந்து யுவர் கிரேட்டஸ்ட் ஆக்டர்ஸ். நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன். உங்களோட டைமிங்காக இருக்கட்டும், நீங்கள் ரொமான்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், சண்டை போடுறதா இருக்கட்டும், ஒரு சீனை வந்து நீங்கள் எலிவேட் பண்ணுற இது வந்து இட்ஸ் எக்ஸ்ட்ரானரி சார். நான் டப்பிங் தேட்டர் போகும்போது நான் கேட்பேன். நான் சவுண்ட் இன்ஜினியர்ஸ், பழைய சவுண்ட் இன்ஜினியர்ஸ் இருந்தாங்கன்னா கேட்பேன், ஆனால் பழைய ஆக்டர்ஸில் யாருன்னு பிரமாதம்னு உங்கள் பேரை தவறாமல் எல்லாருமே சொல்லலாம். சத்யராஜ் சார் வந்து ஒரு லிப்ஸிங்க்கு கிட்டத்தட்ட 10-20 டயலாக் போட்டு படப்படப்படன்னு ஃபில்லப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களை பார்க்குறது வந்து சார், இட்ஸ் டிலைட் டு வாட்ச். உங்களை பார்க்குறது வந்து இட் இஸ் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் இருக்கிற ஸ்க்ரீனில் நீங்களும் கவுண்டமணி சாராக இருக்கட்டும், இல்லை நீங்கள் தனியாக இருக்கிறதா இருக்கட்டும், நடிகனாக இருக்கட்டும், அமைதிப்படியாக இருக்கட்டும், எந்த படம் வேணால் எடுக்கலாம் சார். இட்ஸ் மினிமம் கேரண்டில் சூப்பர் கேரண்டி உங்களை உட்காந்து பார்க்குறது சார். அந்த அண்ட் நான் நிஜமாகவே மனசார, இது மேடைக்காக சொல்லாது, ரொம்ப நாள் மனசார எங்கிறேன். உங்களோட வந்து சரிக்கு சமமாக ஒரு படம் ஒன்று ஆசை சார். சப்போர்ட்டிங் ரோல்லாம் இல்லை சார், எனக்கு அப்படிலாம் இல்லை. அது எனக்கு உங்களோட அருமை எனக்கு தெரியும். நான் ஆஸ் அன் ஆக்டராக நான் ரொம்ப மதிக்கிறேன் உங்களை. எனக்கு உங்களோட அருமையை நான் ரொம்ப கொண்டாடுறேன். எனக்கு உங்களோட சமமாக ஒரு படம் பண்ணணும்னு ஆசை சார். 2 பேரும் அது டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் மாதிரி தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் நான். யுவர் கிரேட் அண்ட் யுவர் ஃபென்டாஸ்டிக். நன்றி. நீங்கள் எங்களோட இன்னும் இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. மற்ற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பேசின டைம் ஆகிடும். வாழ்த்துக்கள். நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம். சிங்கப்பூர் சலூன் ட்ரெய்லர் லான்ச் வருகை தந்து இங்கே சிறப்பு விருந்தினராக வருகை தந்து பேசி சென்றிருக்கிற அருமை சகோதரர் விஜய் சேதுபதி அவர்களே. விஜய் சார் விட்டாரா? அவர் ஒரு ரெக்வஸ்ட் வச்சார். நான் எப்பவுமே ரெக்வஸ்ட் வச்சாக்கா அதை உடனே கன்சிடர் பண்ணணுன்றது என்னுடைய ஆசை. கோகுல் சார், உங்ககிட்ட 2 ஹீரோ சப்ஜெக்ட் இருக்கா? உங்ககிட்ட 10 இருக்குது எனக்கு தெரியும்.
சத்யராஜ் சார் ரெடின்னா விஜய் சேதுபதி சாரையும் சத்யராஜ் சாரையும் 2 ஹீரோவை போட்டு வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் கோகுல் சாரை டைரக்டராக வச்சு படம் பண்ணிடுவோம். ஓகேவா சார்? பட் சிங்கப்பூர் சலூன் ரிலீஸ் வந்து 25th. அதுக்கு முன்னாடியே கோகுல் சாருடைய அடுத்த படம் ரெடி ஆகிட்டு இருக்கு வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலில். அதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்வதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் எல்லாரும் எப்படி எதிர்பார்க்குறீங்களோ அதே மாதிரி சிங்கப்பூர் சலன் தியேட்டரில் ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸோடு உட்காந்து பார்க்கணுன்னு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா நான் தனியாக நிறைய தடவை பார்த்துட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். நான் எடுத்த படத்துலேயே இது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம்னு நான் சொல்லலாம். இந்த படத்தில் என் அருமை சகோதரர் தான் சொல்லுவேன், ஆர்ஜே பாலாஜி வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பாலாஜியாக இந்த படத்தில் நடிச்சிருப்பார். நீங்கள் ஆர்ஜே பாலாஜி படம்னு வந்து பார்ப்பீங்க, ஆனால் அவர் உங்களுக்கு வேற மாதிரின்ற மாதிரி அவர் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ரொம்ப அருமையாக நடிச்சிருப்பார். இந்த படம் நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிக்கும். இதில் சத்யராஜ் சார் வந்து கலக்கியிருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். வேறு லெவலில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அந்த அமைதி படை அந்த மாதிரி படங்கள்லாம் எப்படி காமெடி பண்ணியிருப்பாரோ அதை விட இந்த படத்தில் வேறு லெவலில் காமெடி பண்ணியிருக்காரு. இந்த படத்தை ரெட் ஜெயிண்ட் பார்த்து ரொம்ப பிடிச்சி போய் தமிழ்நாடு ஃபுல்லாக ரெட் ஜெயிண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கலைஞர் டிவி சேட்டலைட் வாங்கியிருக்காங்க. இந்த நேரத்தில் அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். படம் பிடிக்காமல் அவங்க வாங்க மாட்டாங்க, படம் பிடிச்சி வாங்கியிருக்காங்க. நிச்சயமாக இந்த படம் எல்லாருக்குமே பிடிக்கும். இதில் நடித்த எல்லா நடிகர்களும் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. அவங்கள எல்லாரையும் வந்து பிரமாதமாக டைரக்ட் பண்ணியிருக்காரு கோகுல் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். இந்த குட்டி பசங்க வந்தாங்க, அவங்கெல்லாம் அப்படியே அவ்வளோ அற்புதமாக நடிச்சிருப்பாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக அந்த குட்டி பசங்க, ஃபஸ்ட்டு பாலாஜி, செகண்ட் பாலாஜி, கிஷன் இவங்கெல்லாம் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. லால் சார் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. 2 ஹீரோயின் இருக்காங்க படத்தில். அவங்க ஃப்ளைட்டு மிஸ் ஆகிடுச்சு, அதனால் வர முடியல. நீங்கள் கோகுல் சார் சொன்ன மாதிரி படத்தில் நல்ல கலர்ஃபுல்லாகவும் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் வெறும் ஜென்ஸ் மட்டும்தான் இருக்கிற மாதிரி நினச்சிடாதீங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு எல்கேஜி எப்படி இருந்ததோ, ஒரு கோமாளி எப்படி இருந்ததோ, மூக்குத்தி அம்மன் எப்படி இருந்ததோ, அதை விட பிரமாதமாக சிங்கப்பூர் சலூன் அமைய போகுது அப்படின்றதுல எனக்கு எந்த விதமான மாற்றமும் இல்லை. இது நிச்சயமாக நீங்களும் அந்த படத்தை பார்த்துட்டு பாராட்டுவீங்க. இந்த விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்து பேசி அமர்ந்திருக்கிற என்னுடைய அருமை மாமா கே ராஜன் மற்றும் அம்மா கிரியேஷன்ஸுடைய அருமை நண்பர் டி சிவா, என்னுடைய அருமை தம்பி இயக்குனர் ஏஎல் விஜய் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து, இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு வந்திருக்கிற எல்லா ப்ரெஸ் பீப்புளுக்கும், மீடியா எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.